இந்த விஷயத்துக்கு நம்ம இப்போ செலவு பண்ண வேணாம் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து நமக்குள்ள ஒரு பர்செப்ஷன் தோணுது. மணியை பற்றி ஒரு பர்செப்ஷன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, காசு சம்பாதிக்கிறது கஷ்டம் போல. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ நான் நம்புற விஷயம் எல்லாமே அசம்ஷன்ஸா? எல்லாமே அப்போ நானே அசியூம் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாம். பட் நம்ம ரியாலிட்டியில் பார்க்குறப்போ அப்படி ஒரு விஷயம் இல்லை. நம்ம நம்புற விஷயம் நமக்கு சப்போர்ட் பண்ணுதா இல்லையா? நம்ம நம்புற விஷயம் நம்மளோட குரோத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா? அது மட்டும் தான் நம்ம ரியாலிட்டியில் இருக்குது. இவ்வளோ நாள் நான் சொன்னதுலேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கும். ஒன் பர்சன்ஸ் லைஃப் இஸ் பேஸ்ட் ஆன் ஹிஸ் ஓன் பிலீஃப். அதாவது ஒருத்தவங்களோட லைஃப் எப்படி இருக்கணும், ஒருத்தவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கணுன்றது அவங்க என்ன நம்புறாங்களோ அதை பொறுத்து இருக்கு. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, நம்மளால ஏன் ஒரு ஹை பேயிங் ஜாப் போக முடியல, நம்மளால ஏன் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியல அப்படின்றத கிளியராக சொல்லியிருப்பேன். இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப வேல்யூபிளானது. இதை நமக்கு ஸ்கூல்லேயோ காலேஜ் சொல்லி கொடுத்தாங்கன்னா, என்னால் நம்ம ஒரு ஹை பேயிங் ஜாப்க்கோ ஒரு பிஸ்னஸோ ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் நம்மளால் பில்ட் பண்ணிருக்க முடியும். இது எல்லாமே நம்மளால் பில்ட் பண்ண முடியாததுக்கு காரணம் நமக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்குது. பட் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்கள் கரியர் ஆர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு நினைக்கிறதா இருக்கட்டும், ஆர் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் கூட வச்சுக்கோங்க, இந்த மூணுமே உங்களால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் என்றைக்காவது இப்படி திங்க் பண்ணியிருக்கலாம்னு சொல்லுங்கள். இப்போ வந்து ஒரு ஆள் இருக்காரு, அவருக்கு வந்து கடவுள் பற்றி நிறையவே இருக்குது. அவர் வந்து நல்லா இருக்கிறார் லைஃப்பில், அவர்கிட்ட காசு இருக்குது, நல்லா ஹெல்த்தாக இருக்கிறார். ஓகேவா? இப்போ இன்னொரு ஆள் இருக்கிறாரு, அவர் வந்து ரொம்ப ஏத்திஸ்ட். ஓகேவா? அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. அவரை பார்க்குறப்போ அவர் வந்து கொஞ்சம் பேட் ஹெல்த்தில் இருக்கார், அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இல்லை. அதே போல் ஃபினான்ஷியலாகவும் அந்த பெட்டராக இல்லை. இப்போ இன்னொரு ஆள் இருக்கார், மூணாவது ஒரு ஆள் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரும் ஒரு ஏத்திஸ்ட் தான். அந்த அளவுக்கு கடவுள் மேலே நம்பிக்கையும் இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அவரும் லைஃப்பில் நல்லாவே இருக்கிறாரு, ஃபினான்ஷியலாக ஒரு ஹை பொசிஷனில் இருக்கிறாரு, ஹெல்த் வைஸ் பார்க்குறப்போ ஒரு ஆரோக்கியமாக இருக்குது. ஓகேவா? இப்போ நான் சொன்ன இந்த 3 பேர்லையுமே அவங்களோட லைஃப் அப்படி இருக்கிறதுக்கு காரணம் எதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு ரெண்டாவது ஒரு பர்சன் சொன்னேன்ல, இப்போ அந்த பர்சன்கிட்ட வந்து அவங்களோட ஹெல்த்தும் நல்லா இல்லை, அவங்க ஃபினான்ஷியல் நல்ல பொசிஷனும் இல்லை. ஸோ அப்படி கேட்குறப்போ அவங்க வந்து கடவுளை நம்பலை, அதனால தான் அவர் அந்த நிலமையில இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் கரெக்ட் இல்லை. ஏன் கரெக்ட் இல்லைன்னா, இப்போ கடவுளை நம்புறவங்க தான் நல்லா இருக்கிறாங்க, நல்லா வாங்குறாங்கன்னு சொன்னீங்கன்னா, அப்போ கடவுளை நம்பாதவங்க நல்லா இருக்கிறாங்கல்ல. இப்போ நான் மூணாவது ஒரு ஆள் சொன்னேன், அவர் பெருசாக கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை, பட் ஸ்டில் அவர் நல்லா ஃபினான்ஷியல் நல்லா இருக்கிறாரு, ஹெல்த்தாகவும் இருக்கிறாரு. இப்படி பார்க்குறப்ப கடவுளை நம்பினா கரெக்டு, அப்போ அவருக்கு கரெக்டான நம்பிக்கை வச்சிருக்காரு. கடவுளை நம்பலைன்னா கரெக்டான நம்பிக்கை வச்சிடல அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். ரைட் தானே? அப்போது இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா, பாசிட்டிவ் பிலீஃப், நெகட்டிவ் பிலீஃப், குட் பிலீஃப், பேட் பிலீஃப். நீ நம்புற விஷயம் கரெக்டு, நான் நம்புற விஷயம் கெட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோம். பட் நம்ம ரியாலிட்டியில் பார்க்குறப்போ அப்படி ஒரு விஷயம் இல்லை. நம்ம நம்புற விஷயம் நமக்கு சப்போர்ட் பண்ணுதா இல்லையா? நம்ம நம்புற விஷயம் நம்மளோட குரோத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா? அது மட்டும் தான் நம்ம ரியாலிட்டியில் இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தவங்களோட லைஃப் எப்படி இருக்கணுன்றது அவங்களோட பிலீஃபை சார்ந்து இருக்கு. ஓகேவா? அவங்களோட பிலீஃப் அவங்க சப்போர்ட் பண்ணுதா இல்லையா அதை பொறுத்து இருக்கு. ஓகேவா? அதே போல் நான் இங்கே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இப்போது நீங்கள் கடவுளை நம்புறீங்க, இப்போ இன்னொரு ஆள் கடவுளை நம்பலை. ஓகேவா? இப்போ நீங்கள் அந்த பர்சன்ட்ட போய் நான் நம்புறது தான் ரைட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே என்ன பிரச்சனை வரும் தானே, ஒரு கான்ஃப்ளிக்ட் ஏற்படும். சரி, நீங்கள் அங்கே பெட்டராக என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள், ரியாக்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? அந்த பர்சன் அதில் நம்பிக்கை இருக்கா, ஜஸ்ட் லீவ் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயம் நம்புறீங்கன்னா அது நீங்கள் நம்பிக்கணும். ஓகேவா? நீங்கள் நம்புறது தான் ரைட்டு, அவங்க பண்ணுறதுலாம் தப்பு, அவங்க எதை கிரிஞ்ச மாதிரி நம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்காது. இவ்வளோ நாள் நான் சொன்னதுலேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கும். ஒன் பர்சன்ஸ் லைஃப் இஸ் பேஸ்ட் ஆன் ஹிஸ் ஓன் பிலீஃப். அதாவது ஒருத்தவங்களோட லைஃப் எப்படி இருக்கணும், ஒருத்தவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கணுன்றது அவங்க என்ன நம்புறாங்களோ அதை பொறுத்து இருக்கு. இப்போ அது என்ன நம்புறது, ஐ மீன் அது என்ன பிலீஃப்ஸ் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்பிக்கை என்ன அப்படின்னு கேட்கும்போது இதுக்கு வந்து இந்த 2 டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். ஒரு டெஃபினேஷன் வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சம்திங் யூ திங்க் இட் இஸ் ட்ரூ. அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை நம்புறீங்க உண்மைன்ட்டு, அதனால அந்த விஷயம் உண்மையாக இருக்குது, அதுதான் உங்களோட பிலீஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ மீன் நீங்கள் ஒரு விஷயத்தை நம்புறீங்கல்ல, அந்த விஷயம் ஏன் நீங்கள் நம்புறீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அது உண்மை, அதனால அந்த விஷயம் நம்புறீங்க. அதே போல் என்னோட டெஃபினிஷன் என்னன்னா, நான் லேர்ன் பண்ண விஷயம், நான் நிறைய புக்ஸில் லேர்ன் பண்ண விஷயம், எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பர்செப்ஷன் என்னன்னா, பிலீஃப்ன்றது அசம்ஷன்ஸ் வி அக்செப்ட் டு பி ட்ரூ. அதாவது நம்ம நம்புற விஷயம்லாம் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு அசம்ஷன்ஸ், நம்மளே அசியூம் பண்ணிட்டு ஒரு விஷயம், இந்த விஷயம் இப்படி தான் நடக்குது, இந்த விஷயம் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நம்மளே அசியூம் பண்ண விஷயம், அதுதான் நம்மளோட பிலீஃப்ஸ். இப்போது நீங்கள் கேட்கலாம், அசம்ஷன்ஸா அப்படின்னாக்கா அப்போ நான் நம்புற விஷயம் எல்லாமே நான் அசியூம் பண்ணிட்டு தான் அப்படி கேட்டிங்கன்னா, ஆமாம், நீங்கள் நம்புற விஷயம் எல்லாமே நீங்களே அசியூம் பண்ணிட்டு தான். நீங்கள் நம்புற விஷயம் எல்லாமே உங்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் உண்மையாக இருக்கலாமே தவிர எல்லாருக்கும் அது உண்மை கிடையாது. எல்லாமே அசம்ஷன்ஸ், உங்களோட ஓன் பிலீஃப். நீங்கள் நம்புற விஷயம் எல்லாமே உங்களோட ஓன் அசம்ஷன்ஸ், நீங்களே இந்த விஷயம் இப்படி தான் நடக்கும் அப்படின்ட்டு நீங்களே கற்பனை பண்ணது. ஓகேவா? அது எப்படி உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பர்சன் எடுத்துக்கோங்க, இவர் என்ன நினைக்கிறாருன்னா 30,000 நல்லா சம்பாதிக்க முடியும், இதுக்கு மேலே நல்லா சம்பாதிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ இன்னொரு பர்சன் இருக்காரு, அவர் என்ன நினைக்கிறாருன்னா 70,000 நல்லா சம்பாதிக்க முடியும், இதுக்கு மேலே நல்லா சம்பாதிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாரு.
இப்போது இவரோட நம்பிக்கை 30,000, அதுக்கு மேலே சம்பாதிக்க முடியாதுன்னு நினைக்கிறார். அதே போல் இவரோட நம்பிக்கை 70,000, அதுக்கு மேலே சம்பாதிக்க முடியாதுன்னு நினைக்கிறார். அப்போது இங்கே யார் நம்புறது கரெக்ட்? ரைட் தானே? அப்போது இவர் நம்புறது கரெக்ட் இல்லை, இவர் நம்புறது கரெக்ட் இல்லை. இவங்க நம்புறது அவங்கள பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருக்கலாம். இந்த பர்சனுக்கு மேபி கரெக்ட், இந்த பர்சனுக்கு மேபி அவங்க நம்புறது கரெக்ட். ரைட்டா? ஸோ பிலீஃப்ஸ்ன்றது நம்மளோட ஓன் அசம்ஷன்ஸ். ஓகேவா? உண்மை கிடையாது. இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது என்னோட காலேஜ் லைஃப்பில் நான் என்ன நம்பினேன்னா 20,000 மேலே சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நான் நம்பினேன். ஓகேவா? அப்போ அதே சேம் டைம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் டாப் கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிட்டு இருக்காங்க. இங்கே நான் நம்புறது தான் கரெக்டுன்னா அப்போ அந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி டாப் கம்பெனியில் செலக்ட் ஆனாங்க? ரைட்டு தானே? அப்போது நான் நம்பினது என்னை பொறுத்த வரைக்கும் மேபி உண்மையை தவிர அவங்கள பொறுத்த வரைக்கும் உண்மை கிடையாது. ரைட்டா? ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. வாட் எவர் யூ பிலீவ் இட் இஸ் ட்ரூ ஃபார் யூ, நாட் ஃபார் அதர்ஸ். இப்போ உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் வந்துருக்கு. என்ன கொஸ்டின் வந்துருக்குன்னா, அது எப்படி நான் நம்புற விஷயத்தை எல்லாமே அசம்ஷன் சொல்லிட்டு சொல்கிறேன், எப்படி உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்படி ஒரு விஷயம் நம்புகிறோன்னா இது 3 விதமாக சொல்லலாம். அது மட்டும் தான் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. பட் ப்ராடாக பார்க்குறப்போ இந்த 3 ரீசன் சொல்லலாம். ஃபஸ்ட்டு ரிப்பீட்டேஷன். அதாவது நமக்கு லைஃப்பில் ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நடக்கிறப்போ நம்ம ஒரு பிலீஃபை ஃபார்ம் பண்ணிடுறோம். ரிப்பீட்டடாக சேம் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு நடக்கிறப்போ இந்த விஷயம் இப்படி தான் நடக்கும் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை ஃபார்ம் பண்ணிடுறோம். இப்போது ஒரு ஒரு ஃபேமஸான சயின்டிஸ்ட் இருக்காரு, ப்ரூஸ் லிப்டன்னு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பசங்களுக்கு 7 வயசுலேயே அவங்களோட மைண்டு ப்ரோக்ராம் ஆகிடும் லைஃப் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. ஏன்னா 7 வயசுலேயே அவங்க பேரண்ட்ஸ்லேருந்து, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து, சொசைட்டிலேருந்து எல்லாத்தையும் லேர்ன் பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயம் எல்லாமே அவங்க மைண்டில் ப்ரோக்ராம் ஆகிருக்கும். வேர்ல்டை பற்றி ஒரு ஒப்பீனியன், ஓகேவா, பணத்தை பற்றி ஒரு ஒப்பீனியன். ஸோ அப்போ அந்த பையனோட லைஃப் எப்படி இருக்க போகுதுன்றது 7 வயசுலேயே ப்ரோக்ராம் ஆகிடுது, ஒரு மைண்டில் ஸ்டோர் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இதை காமனாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது, நம்மளோட பேரண்ட்ஸ் ஸ்ட்ரகிள் ஆகிறத பார்த்துருப்போம். காசு, மணிக்கு மேபி அவங்க வந்து ஃப்ரீயாக செலவு பண்ணியிருக்க மாட்டாங்க, பார்த்து செலவு பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயத்துக்கு நம்ம இப்போ செலவு பண்ண வேணாம் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து நமக்குள்ளே ஒரு பர்செப்ஷன் தோணுது. மணியை பற்றி ஒரு பர்செப்ஷன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, காசு சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டம் போல, காசு அவ்வளோ சீக்கிரத்தில் நமக்கு வராது அப்படின்ட்டு நமக்குள்ள ஒரு பர்செப்ஷன் ஃபார்ம் ஆகுது, ஒரு பிலீஃப் ஃபார்ம் ஆகுது. மணியை பற்றி, காசை பற்றி ஒரு பிலீஃப் ஃபார்ம் ஆகுது. அப்போது அந்த பிலீஃப் நீங்கள் ஃபார்ம் பண்ணுறப்போ உங்களோட லைஃப் எப்படி இருக்குன்னா, அப்போ காசு சம்பாதிக்கிறது கஷ்டம், ஸோ நம்மளால் இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்ட்டு உங்கள் பிலீஃப் ஃபார்ம் ஆகிடும். இது இன்னும் எப்படி சொல்லலாம்னா, நம்ம பேரண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, நல்லா படி, நல்லா படித்தா மட்டும் தான் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மையாக கேட்டிங்கன்னா அவங்களோட பர்செப்ஷன் பொறுத்த வரைக்கும் இது உண்மை. நீங்களே பாருங்கள், உங்களை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க? எல்லாருமே வேலைக்கு போகிறது வந்து சம்பாதிக்கிறாங்களா? கண்டிப்பாக இல்லைல்ல. எல்லாமே படித்த நல்லா டாப் படித்து நல்ல வேலையில் இருந்தாலும் சம்பாதிக்கிறாங்களா? கண்டிப்பாக இல்லை. உங்களுக்கே தெரியும், ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம், ஏதோ சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு யூடியூப்ல ஒரு சேனல் கிரியேட் பண்ணலாம். நிறைய வழி இருக்குது பணம் சம்பாதிக்கிறதுக்கு. படித்தா தான் சம்பாதிக்க முடியும்னு கிடையாது. படிக்கிறது அதுவும் ஒரு வழி பணம் சம்பாதிக்கிறது, ரைட் தானே? பட் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த சொசைட்டியில் மோஸ்ட்டாக நம்ம சுற்றி இருக்கிற பீப்புளை பார்த்து நல்லா படித்தா தான் வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம ஒரு பிலீஃபை ஃபார்ம் பண்ணியிருப்போம். ரிப்பீட்டடாக நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. அப்போது நமக்குள்ளே இந்த பிலீஃப் எப்படி வந்ததுன்னா, மணியை பற்றி இந்த பிலீஃப் எப்படி வந்ததுன்னா, படிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், அவ்வளோதான். அது மட்டும் தான் நமக்கு ஒரு வழி அப்படின்ட்டு நமக்குள்ள இந்த பிலீஃப் ஃபார்ம் பண்ணிடும். ஸோ இந்த பிலீஃப் எப்படி ஃபார்ம் ஆச்சு தெரியுதா? ரிப்பீட்டடாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு நடக்குது. அப்போது அதை வச்சு நம்ம ஒரு பிலீஃப் ஃபார்ம் பண்ணிடுறோம், இந்த விஷயம் இப்படி தான் நடக்கும் அப்படின்ட்டு. மணி இப்படி தான் சம்பாதிக்க முடியும், படித்தா மட்டும் சம்பாதிக்க முடியும் அப்படின்ட்டு நம்ம ஒரு பிலீஃப் ஃபார்ம் பண்ணிடுறோம். ஸோ அது வந்து ரெப்பிட்டேஷன், நமக்கு தொடர்ந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்ததுனால ஃபார்ம் ஆன பிலீஃப். இப்போ செகண்ட் பார்க்குறப்போ செல்ஃப் டாக். நம்ம எப்படி நம்மக்கிட்ட பேசிக்கிறோம், இப்போ நம்ம யார்கிட்டே பேசுகிறோமோ இல்லையோ நம்மகிட்ட பேசிட்டே இருப்போம்ல, தொடர்ந்து பேசிட்டே இருப்போம், 24 மணி பேசிட்டே இருப்போம். அந்த பேச்சு, அந்த இன்டர்னல் டைலாக் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நம்ம ஒரு பிலீஃப் ஃபார்ம் பண்ணுறோம். நீங்கள் 24 மணி நேரமும் இது பண்ண முடியும், இது பண்ண முடியாது, இது பண்ண முடியாது, இது பண்ண முடியாது, இவங்கள்ட்ட போய் பேச முடியாது, ஒரு ஸ்பீச் கொடுக்க முடியாது, நம்மளால ஒரு பெரிய வேலைக்கு போக முடியாது அப்படின்ட்டு நீங்கள் பேசிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மைண்டில் என்ன இருக்க போகுது? அந்த கண்டென்ட் தான் இருக்க போகுது. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்ட் நீங்கள் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறீங்கன்னா, நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களால் ஒரு வேலைக்கு போக முடியாது, ரைட்டா? ஸோ அந்த இடத்துல அங்கே உங்களுக்கு மணியை பற்றி எப்படி ஒரு பிலீஃப் ஃபார்ம் ஆச்சுன்னா, நீங்கள் உங்கள்கிட்ட பேசுறதை வச்சு ஃபார்ம் ஆச்சு. ஸோ இப்படியும் நம்ம ஒரு விஷயத்தை நம்ப ஆரம்பிப்போம், ஓகேவா? நமக்குள்ளே எப்படி பேசுகிறோமோ அதை பொறுத்து நம்ம ஒரு விஷயத்தை நம்புவோம். இது ரெண்டாவது. மூணாவது பார்க்குறப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இன்டர்பிரிட்டேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயத்தை நம்ம எப்படி இன்டர்பிரட் பண்ணுறோமோ, ஒரு விஷயத்துக்கு நம்ம எப்படி அர்த்தம் கொடுக்குறோமோ, ஒரு விஷயத்தை நம்ம எப்படி அணுகிறோமோ
அதை பொறுத்து நம்ம ஒரு நம்பிக்கையை உருவாக்குவோம், ஒரு பிலீஃபை கிரியேட் பண்ணுவோம். அதை என்ன இன்டர்பிரேட் பண்ணுறது? இந்த ஸ்டோரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது 2 பசங்க இருக்கிறாங்க. 2 பசங்களும் ஒரு அப்பா இருக்காரு, ஓகேவா? அந்த அப்பா வந்து ஒரு குடிக்காரர், ஓகேவா? ஒரு பையன் வந்து நிறைய பணக்காரன், நல்லா ரிச்சாக இருக்கிறான். இன்னொருத்தன் வந்து ஏழை. ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் வந்து போய் இந்த ரிச்சாக இருக்கான்ல அந்த பையன்கிட்ட போய் கேட்குறேன், நீங்கள் எப்படி இவ்வளோ ரிச்சாக இருக்கிறீங்க? உங்கள் அப்பா வந்து இவ்வளோ அப்யூஸ் பண்ணார், இவ்வளோ குடிக்காரராக இருக்கிறாரு, உங்களால் மட்டும் இப்படி இவ்வளோ பணக்காரனாக ஆக முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அது இவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் அப்பா இப்படி இருந்தார்ல, எங்கள் அப்பா குடிக்காரனாக இருந்தார்ல, எங்கள் அப்பா குடிக்காரனாக இருந்ததுனால தான் நான் இந்த அளவுக்கு பணக்காரனாக ஆனேன், எனக்கு அந்த லைஃப் வேணாம் அப்படின்ட்டு இவன் சொல்கிறான். ஸோ இவன் ரிச்சாக இருக்கிறதுக்கு காரணம், இவன் பணக்காரனாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்க அப்பா குடிச்சது தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். இப்போ இவன்கிட்ட போய் கேட்குறாங்க, போரா இருக்காங்க இன்னொரு பையன், 2வது பையன், அவன்கிட்ட போய் கேட்குறாங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, எங்கள் அப்பாவே இப்படி குடிக்கிறப்போ நான் எப்படி என் வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும்? என்னோட லைஃப் மட்டும் எப்படி நல்லா இருக்கும்? என் லைஃப் இப்படி தான் இருக்கும், என்னால் மட்டும் எப்படி பணம் சம்பாதிக்க முடியும்? எங்கள் அப்பா நான் தொல்லை பண்ணிகிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான், ஓகேவா? 2 பசங்க இருக்காங்க. இவன் எப்படி அந்த நிகழ்வுக்கு அர்த்தம் கொடுத்தான், இவன் எப்படி கொடுத்துருக்கான் பாரு. ஸோ இங்கே 2 பேருமே அந்த விஷயத்தை இன்டர்பிரட் பண்ணது வேற விதம். அந்த பர்டிகுலர் சர்க்கம்ஸ்டான்சஸ்க்கு அவங்க கொடுத்த அர்த்தம், அவங்க கொடுத்த மீனிங் அவங்கள ஒரு விதமாக நம்ப வச்சிருக்கு. இதுதான் வந்து 3வது மெத்தட். ஐ மீன் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, நம்ம எப்படி ஒரு விஷயத்தை நம்புறோன்றது தான் பார்த்துட்டு இருக்கோம். 3 விதமாக நம்புறோம்னு சொல்லியிருக்கேன். ஒரு விஷயம் நமக்கு திரும்ப திரும்ப நடக்கிறப்போ அந்த விஷயம் இப்படி நடக்கும்னு சொல்லி நம்புகிறோம். அதே போல் நமக்குள்ளே என்ன பேசுகிறோமோ அதை பொறுத்து நம்ம ஒரு விஷயத்தை நம்புகிறோம். 3வது, நம்ம ஒரு விஷயத்துக்கு எப்படி அர்த்தம் கொடுக்குறோமோ அதை பொறுத்து நம்ம ஒரு விஷயத்தை நம்புகிறோம். நமக்குள்ளே பிலீஃப் ஃபார்ம் ஆகிறது இப்படி தான் கிரியேட் ஆகும், ஓகேவா? இப்போது உங்களுக்குலாம் ஒரு கொஷின் வரும். என்ன கொஷின்னா, இல்லையே நான் எப்படி ஒரு விஷயத்தை நம்புறனோ அந்த விஷயம் அப்படி நடக்குது, எக்ஸாக்டாக கூட நடக்குது, அப்போ அது எப்படி நீ வந்து உண்மை இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் வரும். ரைட் தானே? நீங்கள் இப்போ சொல்கிறீங்க, நான் எக்ஸாக்டாக ஒரு விஷயம் இப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன், அந்த விஷயம் அப்படி தான் நடந்தது எக்ஸாக்டாக, அப்போ அது எப்படி பொய்? அங்கே வந்து அசம்ஷன்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இங்கே தான் ஒரு கான்செப்ட் நமக்கு உள்ள வருது. என்னன்னா, செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸின்னு சொல்லுவாங்க. ஸோ செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸி அப்படின்னா என்னன்னா, வாட் எவர் யூ பிலீவ் கண்டினியூ டு மேனிஃபெஸ்ட் அண்ட் ஷோஸ் அப் இன் யுவர் லைஃப். அதாவது நம்ம எந்த விஷயத்தை நம்புறோமோ அந்த விஷயம் தான் நமக்கு திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். அது எப்படி நம்ம லைஃப்பில் நம்ம நம்புற விஷயம் தென்பட்டே இருக்குன்னா, இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு ஜோசிகாரர் இருக்கார், ஓகேவா? ஜோசிகார் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, நாளைக்கு வந்து உங்கள் நாள் ரொம்ப மோசமாக இருக்க போகுது, நல்லா இல்லை, உங்களுக்கு வந்து பேட் டேவாக இருக்க போது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவர் சொன்னோன்னே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்து நெகட்டிவாக திங்க் பண்ணிட்டே வரீங்க, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஸோ திங்க் பண்ணிட்டு நெகட்டிவாக திங்க் பண்ணிட்டு தூங்கிட்டீங்க. அடுத்த நாள் காலையில் இருந்து இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, ஒரு வேளை நம்ம வேலை போயிடுமோ, ஒரு வேளை நம்ம ஆக்சிடென்ட் ஆகிடுமோ அப்படி சொல்லி நம்புறீங்க, அப்படி சொல்லி நினைக்கிறீங்க, ஓகேவா? ஸோ அப்படி நினச்ச உடனே அப்படி நினச்சி வேலைக்கு போகிறதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, வேலைக்கு லேட்டாக போகிறீங்க, பஸ் மிஸ் பண்ணி, ஓகேவா? ஸோ வேலைக்கு லேட்டாக போனீங்க, லேட்டாக போனோன்னா மேனேஜர் ஸ்கோர் பண்ணுறான், மேனேஜர் திட்டுறான், அவன் திட்டத்தை பார்த்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடுது, டென்ஷன் ஆகிடுது. ஸோ மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது அந்த ஜோசிகா சொன்ன மாதிரி நடந்துச்சு பார்த்தியா, இன்னைக்கு நாள் நல்லா இல்லை அப்படின்னு நம்ம நம்புகிறோம், ரைட் தானே? இங்கே பாயிண்ட் ஜோசியம் உண்மையா இல்லைன்னு நமக்கு தேவையில்லாத விஷயம். ஜோசியம் சொன்னது அப்சல்யூட் ட்ரூத் இல்லை, ரைட் தானே? ஸோ பட் நம்ம அங்கே என்ன நம்புகிறோன்னா, நாள் நல்லான்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான், அவன் சொன்னோடனே நம்ம என்ன நம்புறோம்னா நெகட்டிவாக திங்க் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அடுத்த நாள் காலையில் நீங்கள் என்ன நடக்க போகுது நெகட்டிவாக திங்க் பண்ணுறோம், டைம் வேஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் லேட் ஆகிடுச்சு. இங்கே அப்போ நம்ம நம்பின விஷயம் திரும்ப அது உறுதி நடந்துச்சா? அவங்க என்ன நம்பினீங்கன்னா, நாளைக்கு நமக்கு நெகட்டிவ் நடக்க போகுதுன்னு நம்பினீங்க, ஸோ அது எதுவுமே நெகட்டிவ் நடக்குது, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸி. ஸோ நம்ம நம்புற விஷயம் தன்னால் அதே மாதிரி நடந்துச்சா? ஸோ அதுதான் எக்ஸாம்பிள். இப்போ அதே போல் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்குறப்போ, இப்போ கிரிக்கெட் எடுத்துக்குவோம். கிரிக்கெட்டில் வந்து கேஎல் ராகுல் இருக்கான், ஓகேவா? இப்போ கேஎல் ராகுல் இப்போ டிராவல் கோச் என்ன சொல்கிறாருன்னா, என்ன நம்புறாருன்னா, கேஎல் ராகுல் வந்து இது போல் ப்ரெஷரான சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கோச் நம்புறாரு, ஓகேவா? அப்படி கோச் நம்புறதுனால கேஎல் ராகுலுக்கு கம்மியான மேட்சஸ் தான் கிடைக்குது. சப்போஸ் அப்படி இறங்கினாலுமே லோவர் பொசிஷன் தான் இறங்குறான், ஓகேவா? ஸோ அப்படி லோவர் பொசிஷன் இறங்குறப்போ அவனுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல மேட்ச்சில் விளையாடுறதுக்கு. ஸோ அப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதப்போ அவனுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆகலை, ஓகேவா? இப்போது கேஎல் ராகுல் வந்து ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுற மாதிரி வருது. மேபி வந்து இந்தியா வந்து ஒரு 50க்கு ஒரு 5 விக்கெட் வந்துச்சு, ஓகேவா? இப்போ கேஎல் ராகுல் வந்து 6, 7 போய் இறங்கணும். ஸோ அப்போ அப்படி போய் இறங்குறப்போ அவன் என்ன பண்ணுறான், ப்ரெஷரில் அவுட் ஆகிட்டான், ஓகேவா? ஸோ இப்போ அங்கே மறுபடியும் எப்படி வந்து முடியுதுன்னா, பார்த்தியா நம்ம நினச்ச மாதிரி தான் நமக்கு கோச் சொல்கிறாரு, நான் நம்புற மாதிரி வந்து பார்த்தியா கேஎல் ராகுலுக்கு ப்ரெஷரில் விளையாட தெரியல அப்படின்ட்டு. இங்கே என்ன நடந்ததுன்னா, டிராவிட் நம்புறாரு கேஎல் ராகுலால் பர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்ட்டு. ஸோ அதனால் அவனுக்கு அதிக மேட்சஸ் கிடைக்கல, அதிக மேட்சஸ் கிடைக்காதனால அவன் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காதனால கான்ஃபிடென்ஸும் அவனுக்குள்ளே இல்லை. ஸோ கான்ஃபிடென்ஸ் இல்லாதனால அவனோட ப்ரெஷரான சுச்சுவேஷன் விளையாட முடியல. ஸோ அவங்க
என்ன நம்பினாங்களோ அந்த விஷயம் திரும்ப நடந்துச்சு தானே. இதே தான் நம்ம லைஃப்பில் கரியராக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம லைஃப்பில் கொண்டு வந்துகிட்டே இருக்குது. ஐ மீன் நம்ம என்ன நம்புகிறோமோ அந்த விஷயம் நம்ம திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது. ஸோ இன்டர்வியூ போகிறீங்க, ரிஜெக்ட் ஆகுன்னு நம்புறீங்க. ரிஜெக்ட் ஆகும் நம்புறப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பதற்றமாக இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம், கான்ஃபிடென்ட்டாக இல்லாமல். ஸோ கான்ஃபிடென்ட்டாக இல்லாமல் அட்டன் பண்ணும்போது ஒழுங்காக கம்யூனிகேட் பண்ணலை. ஓகேவா, ஒரு பதட்டமாக கம்யூனிகேட் பண்ணிட்டோம், இங்கிலீஷ் ஒழுங்காக பேசலை. ஸோ அப்படி பார்க்குறப்போ நம்ம ரிஜெக்ட் ஆகிட்டோம். இப்போ நம்ம என்ன நினைப்போம்னா, பார்த்தியா நம்ம நம்புற மாதிரி நடந்தது, ஸோ நமக்கு எப்படி இந்த வேலை கிடைக்காது நம்ம நினச்சோம், அதே போல் நமக்கு கிடைக்கல அப்படின்ட்டு. ஸோ சேம் ஃபார் பிஸ்னஸ். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பிஸ்னஸ்ன்றது ரிச் பர்சன் மட்டும் தான் நினைக்கிறோம். ஸோ அப்படி பார்க்குறப்போ நம்ம வந்து பிஸ்னஸ் ரிலேட்டட் இந்த விஷயமும் லேர்ன் பண்ணல. ஏன்னா பிஸ்னஸ் வந்து ரிச் பர்சன் தான். ஸோ நம்மளுக்கு பிஸ்னஸ் கிடைக்கல, பிஸ்னஸ் நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். ஸோ அப்படி நம்புறப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, எதுவுமே லேர்ன் பண்ணல, எதுவுமே நமக்கு தெரியாது. அப்போ எதுவுமே தெரியலனா நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். நோ பிஸ்னஸ் தானே. ஸோ அப்போ கடைசியாக நம்ம என்ன சொல்கிறோம்னா, பிஸ்னஸ் இஸ் நாட் ஃபார் மீ. ரைட்டா? இவ்வளோ எக்ஸாம்பிள் நான் ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட், செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸி. இதுதான் வந்து நம்ம லைஃப்பில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. நம்ம நம்புற விஷயம் நம்ம திரும்ப திரும்ப நம்ம நடந்துகிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த சைக்கிளை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டாதான் நீங்கள் எப்படி உங்களோட பிலீஃபை மாற்றலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா? ஸோ இப்போது அதான் செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸினா, யுவர் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ப்ரெடிக்ஷன் இட் செல்ஃப் இன்ஃப்ளூயன்ஸ் யுவர் பிஹேவியர் இன் சச் எ வே விச் பிரிங்ஸ் சப்போர்ட் எக்ஸ்பெக்டட் அவுட்கம். அதாவது நம்ம என்ன விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணமோ, என்ன ப்ரெடிக்ட் பண்ணமோ, இதை நடக்கும்ட்டு நம்மளோட பிஹேவியர் அந்த இதை கொண்டு வரும், அந்த அவுட்கம் கொண்டு வந்துடும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதையே. ஓகேவா? நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அதே நம்ம ஆக்ஷன்ஸ் கொண்டு வந்துடும். ஓகேவா? ஸோ செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸி. ஸோ இப்போ என்ன சொல்யூஷன்? இவ்வளோ நாள் வீடியோ பார்த்தீங்களே, இதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்டிங்கன்னா, கொஷின் எவ்ரிதிங். எல்லாத்தையும் கொஷின் கேளுங்க. இதெல்லாம் நம்ம லைஃப்பில் பண்ணவே மாட்டோம். இப்போ என்னால் வந்து ஒரு பெரிய வேலைக்கு போக முடியாதுன்னு சொல்லி நம்புறேன்னு வச்சுக்கோங்க. ஏன் போக முடியாது அப்படின்னு கொஷின் கேளுங்க. ஏன் போக முடியாதுனாக்கா, என்னால் போக முடியும்னு எனக்கு தோணலை. ஏன் தோணலை அப்படின்னு கேட்டாக்கா, என்னால் போக முடியும்னு என்னால் நம்ப முடியல. ஓகே, ஏன் உன்னால் நம்ப முடியல? ஏன் நீ நம்பலை? ஏன் நம்பலன்னு கேட்கும்போது, என் கூட இருக்கவங்க எல்லாருமே இவ்வளோ தான் சம்பளம் வாங்குறாங்க, 30,000 சம்பளம் வாங்குறாங்க. அப்படி இருக்கிறப்போ என்னால் எப்படி ஒரு 1,00,000 சம்பளம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ உன் கூட இருக்கனால வாங்க முடியல, சரி, ஒன்னால ஏன் வாங்க முடியல? அப்படி பார்க்குறப்போ என்னால் ஏன் வாங்க முடியலன்னா எனக்கு ஸ்கில் இல்லை. அப்போது உங்களால் அந்த வேலைக்கு போக முடியாதுன்னு இல்லை, உங்களுக்கு ஸ்கில் இல்லை, அதனால அந்த வேலைக்கு போக முடியல. ரைட் தானே? இப்போது ஆரம்பத்தில் நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா, நம்மளால் அந்த வேலைக்கு போக முடியாதுன்னு நினச்சிங்க. அப்போ ஒரு விஷயமா கொஷின் கேட்க அந்த ஆன்சர் வந்துச்சா? உங்களுக்கு ஸ்கில் இல்லாதனால உங்களால் அந்த வேலைக்கு போக முடியல. ஸ்கில் இல்லைன்னா என்ன பண்ணுறது? அப்போ நீங்கள் லேர்ன் பண்ணி தான் ஆகணும். ரைட் தானே? அது உங்களோட மிஸ்டேக். ஸோ அதுதான் அந்த சொல்யூஷன், கொஷின் எவ்ரிதிங். ஓகேவா? செகண்டு, ரைட் டவுன். இப்போது என்னால் வேலைக்கு போக முடியலன்னு சொல்லிட்டு நம்ம நம்புறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியல, 6 நாளில் வந்து ஒரு 50,000 வேலைக்கு போக முடியலன்னா, ஸோ ஐ கான்ட் கெட் த ஜாப் அப்படின்றப்போ நமக்கு இந்த ஆன்சர் தெரிஞ்சு தானே. நமக்கு ஸ்கில் இல்லை, மேபி நம்ம வந்து ரிஜெக்ஷனுக்கு பயப்படுறோம், அப்படிலாம் வந்து நமக்கு இங்கிலீஷ் ஒழுங்காக பேச தெரியல. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு இந்த 3 ரீசன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, அதுக்கு ரிலேட்டட் நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம எதில் லேக்காக இருக்கணும். ரைட் தானே? ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, கொஷின் கேட்கறதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கலாம். எதனால் நம்ம விஷயம் பண்ண முடியல அப்படின்னு திரும்ப திரும்ப கொஷின் கேட்குறப்போ ஃபைனலாக நமக்கு ஒரு ஆன்சர் வந்துடும். இப்படி தான் நம்ம என்ன நம்புகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைஃப் போயிட்டே இருக்கும். இதனால நம்மளால் வந்து ஒரு பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப்போ, ஒரு பெரிய கம்பெனிக்கோ, ஒரு பிஸ்னஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியல. நம்ம பண்ண முடியாத நம்புறதுனால அந்த விஷயம் திரும்ப நடக்குது. ரைட்டா? இவ்வளோ தான் வீடியோ சொல்ல நினச்சேன். ஸோ இவ்வளோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நன்றி. ஸோ இந்த வீடியோவில் சம்திங் நம்ம புதுசாக லேர்ன் பண்ணியிருப்பேன், புதுசாக ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் கமெண்ட் பண்ணால் தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். உங்களை மாதிரி ஒரு ஆளுக்கு இந்த வீடியோ போய் சேரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் பார்க்குறேன். அண்டில் தென் see you. டாடா, பை பை.